வணக்கம். E-Office செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ் சீரீஸ் 2 வீடியோ நம்பர் 6. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரெசிப்ட் உருவாக்குறீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஜென்ரேட் அண்ட் சென்ட். ஆல்ரெடி வீடியோ நம்பர் 5ல் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் அப்லோட் செஞ்சுட்டேன், ஒரு தபால் அப்லோட் செஞ்சுட்டேன், வலதுபுறத்தில் சில என்ட்ரிஸ்லாம் போட்டுட்டேன். ஸோ ஜென்ரேட் அண்ட் சென்ட் பற்றி ஆடியோ ஆல்ரெடி மன்னிச்சிருங்க, ஜென்ரேட் அண்ட் சென்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ நம்பர் 5ல் க்ளீனான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். சப்போஸ் நீங்கள் வீடியோ நம்பர் 5 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட் அண்ட் சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு என்னென்னு புரியும். இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தபாலை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், ரெசிப்டாக மாற்றி இன்னொருத்தங்களுக்கு அனுப்பணும், E-Officeல அனுப்பணும்னா நான் ஜென்ரேட் அண்ட் சென்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அதுவே இப்போ இன்னொரு ஆப்ஷன் எனக்கு என்ன இருக்குது, இன்னும் மன்னிச்சிருக்கேன், இன்னும் 2 ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஜென்ரேட் ஃபஸ்ட்டு கொடுத்து இதுக்கான விளக்கம் சொல்கிறேன். அப்போ ஜென்ரேட் அண்ட் காப்பி உங்களுக்கு பெட்டராக புரியும். இப்போது இந்த ஃபிசிக்கல் தபாலை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரிஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை நான் யாருக்குமே அனுப்ப வேண்டாம். இந்த தபாலை நான் ரெசிப்டாக மாற்றி நான் யாருக்குமே அனுப்ப வேண்டாம். நானே என்னோட லாகின்ல வச்சுக்கணும். ஒன்று ஃபியூச்சரில் அனுப்பலாம், இல்லைனா நான் ஏதோ ஒரு ஃபைலில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த வேலையை நான் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போது இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒரு தபால் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், என்ட்ரிஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் யாருக்கும் அனுப்ப போகிறதில்ல, என்னோட லாகின்லேயே வச்சுக்கிட்டு இன்கேஸ் பை சான்ஸ் ஃபியூச்சரில் வேணும்னா நான் யாருக்கும் அனுப்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்னோட ஃபைல்லையே நான் இதை சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கு எனக்கு என்ன ஆப்ஷன் இந்த E-Office அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரேட். இந்த ஜென்ரேட்டை கிளிக் பண்ண உடனே ரெசிப்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வந்துடுச்சு. பட் நம்ம யாருக்குமே அனுப்பலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண ரெசிப்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம ஜென்ரேட் அழுத்தினோடனே சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு வந்துருச்சு. அப்போது இந்த ரெசிப்ட் எங்கே இருக்கும், தபால்ன்றது ரெசிப்டாக மாறியாச்சு. அந்த ரெசிப்ட் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல ஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெசிப்ட், அதில் கிரியேட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த கிரியேட்டடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உருவாக்கின ரெசிப்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ரெசிப்ட்டுக்கான இண்டிவிஜுவல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 11503314, இதுதான் உங்கள் இண்டிவிஜுவல் ரெசிப்ட்டுக்கான நம்பர். ஸோ உங்கள் ரெசிப்ட் இங்கே இருக்குது. ஃபியூச்சரில் இன்கேஸ் பை சான்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு யாருக்கும் அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா ரெசிப்டை கிளிக் பண்ணி கிரியேட்டட் அழுத்தி இந்த ரெசிப்டை செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா டூவில் யாருக்கு வேணுமோ போட்டு அனுப்பிச்சிக்கலாம். இல்லை இந்த ரெசிப்டை நான் ஒரு ஃபைலுக்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஃபைலுக்குள்ளே போய் ஆட் பண்ணலாம். ரெசிப்ட்லேருந்தே ஃபைல் போகிறது எப்படின்னா புட் ஃபைல் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் சொல்லிடுறேன். பட் ஜென்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தபாலை ரெசிப்டாக மாற்றி நான் யாருக்குமே அனுப்பாமல் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னா அது கிரியேட்டடில் இருக்கும். அடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் பார்த்தாச்சு. ஸோ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்ககிட்டயே இருக்கும், இந்த ரெசிப்ட்ஸ் கிரியேட்டடில் இருக்குது. ஆனால் இப்போது இந்த ஜென்ரேட் அண்ட் காப்பி அப்படின்னு இதோட பர்பஸ் என்னென்னா, ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஒரு ரெசிப்டோட நம்பர்னு ஒன்று காமிச்சேன். இந்த இடத்துல இன்னு போட்டு 115 ஆரம்பிச்சிச்சுல. இப்போது நான் ஒரு ரெசிப்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ரெசிப்ட் கிரியேட் பண்ணும்போது ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுக்கும் போது டூ அட்ரஸில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் என்னால் அனுப்ப முடியும். அப்படி ஒருத்தங்களுக்கு அனுப்பும் போது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரெசிப்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மட்டும்தான் என்னால் அனுப்ப முடியும், இவங்களுக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். அடுத்து எத்தனை பேருக்கு வேணாலும் நான் சிசியாக போட்டு அனுப்பிச்சிக்கலாம். இந்த காப்பி கம்யூனிகேட்டடில் எத்தனை யூசர்ஸ்க்கு வேணாலும் நான் ஒரு தபால் அனுப்பிச்சிக்கலாம். அப்படி அனுப்பும் போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த ரெசிப்ட் இந்த 2 அட்ரஸ் போட்டிருக்கேன்ல, இந்த 2 அட்ரஸ் போட்டவங்களுக்கு மட்டும்தான் 11503314 அப்படின்ற ரெசிப்ட் நம்பர் போகும். இந்த சிசி போட்டிருக்கேன்ல, சிசி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 பேருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா முதல் நம்பருக்கு போன ரெசிப்டோட நம்பர் என்ன இருக்கும்னா 11503314 பிராக்கெட்டில் 1 அப்படின்னு இருக்கும். எப்படி இருக்கும்னா, பிராக்கெட்டில் 1 இப்படி இருக்கும். ஸோ இப்போ அடுத்த நம்பர் நான் 5 பேருக்கு போட்டிருக்கேன்ல, ஸோ இரண்டாவது நம்பர் சிசியில் போட்ட இரண்டாவது நம்பரில் இப்படி இருக்கும். மூன்றாவது நபருக்கு இப்படி இருக்கும். நான்காவது நபருக்கு இப்படி இருக்கும். ஐந்தாவது நபருக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி பிராக்கெட்டில் போட்டு 1 2 3 4 5லாம் போகக்கூடாது. ஒவ்வொரு நபருக்குமே இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு ரெசிப்ட் நம்பரில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஆப்ஷன் தான், அப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் தான்
இந்த ஜென்ரேட் அண்ட் காப்பி. ஸோ இப்போ என்னோட அப்லோட் பண்ணுற வேலைகள் மற்றும் இந்த வேலைகள் என்ட்ரி போடுறதெல்லாம் முடிச்சிட்டேன்னா நான் ஜென்ரேட் அண்ட் காப்பி கொடுக்குறேன். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட கவனம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கட்டும். எந்தவித பெரிய மாற்றமும் இருக்காது. பட் இந்த இடத்துல நான் இப்போ ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன், இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணி காமிக்கிறேன், இந்த இடத்துல உங்கள் கவனம் இருக்கட்டும். நான் ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெசிப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் வந்துருச்சு. திரும்பவும் ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு கொடுக்குறேன். ஸோ 2வது வாட்டி கிரியேட் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி 3 கிரியேட் ஆகிடுச்சு. 4 கிரியேட் ஆகிடுச்சு. 5வது ரெசிப்டும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜென்ரேட் அண்ட் சென்டுன்னு கொடுத்துட்டு யாருக்கு 2 போடணுமோ அந்த 2 போட்ட அந்த நபருக்கு மட்டும் நான் கிளிக் பண்ணி நான் சென்டு கொடுத்துக்கலாம். சென்டு கொடுத்துட்டேன்னா அந்த ரெசிப்ட் போயிடுச்சு. ஸோ போன ரெசிப்ட் எங்கே இருக்கும்? ரெசிப்ட்ஸில் சென்ட்டில். ஸோ இந்த ரெசிப்ட் நம்பர் தான். நம்மளோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரெசிப்ட் இங்கே இருக்குது. ஆனால் நான் ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு சொல்லிட்டு 5 வாட்டி கொடுத்தேன். ஏன்னா 2 அட்ரஸில் போட்டது ஒரு நம்பர் தான். சிசியில் நான் 5 பேருக்கு அனுப்பிச்சிருக்கணும். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் 1 2 3 4 5 வராமல் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் கிரியேட் ஆகி போயிருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு கொடுத்தேன். அந்த ரெசிப்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா ரெசிப்ட்ஸில் கிரியேட்டடில் இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ நான் கொடுத்த டெஸ்ட்டுன்ற சப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சென்டு கொடுக்குறேன். சென்டு கொடுக்கும்போது சிசியில் நான் ஃபஸ்ட்டு சிசியை யாரை போட்டிருக்கணுமோ அவங்கள நான் 2லேயே போட்டுக்கிறேன். 2ல் போட்டு சென்டு கொடுக்குறேன். அடுத்து இங்கே இருக்குது 2வதாக நான் ஜென்ரேட் பண்ணது, ஜென்ரேட் அண்ட் காப்பி 2வதாக கொடுத்தது. சென்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மீதமுள்ள 3 நபருக்கும் நான் 2 அட்ரஸில் போட்டு அனுப்புகிறேன். ஸோ ரெசிப்ட்ஸில் இப்போ நான் சென்ட் போகிறேன். இப்போ கவனிங்க, இதுதான் ஃபஸ்ட்டு நான் 2 போட்டு அனுப்பிச்சது. அடுத்து ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு சொல்லிட்டு 5 பேருக்கு கொடுத்தேன். பட் 2 பேருக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். அப்படின்னும் போது ஒரே கண்டென்ட் தான். பட் இந்த ரெசிப்ட் நம்பர் வேறு, இந்த ரெசிப்ட் நம்பர் வேறு, இந்த ரெசிப்ட் நம்பர் வேறு. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஜென்ரேட் பண்ணால் நம்மளே வச்சுக்கிறோம். ஜென்ரேட் அண்ட் காப்பி கொடுத்தோன்னா நம்மளே வச்சுக்கிட்டு 2 அட்ரஸில் டிஃப்ரெண்ட் நபர்களுக்கு டிஃப்ரெண்ட் ரெசிப்ட் நம்பர்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிப்ட் நம்பர்ஸில் அனுப்புறதுக்கு இந்த ஜென்ரேட் அண்ட் காப்பி உங்களுக்கு யூஸ் ஆகுது. வணக்கம்.